ஹாப்பி மார்னிங் ஆல். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய நம்ம புலம்பல்ஸ் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க ஃபேஸ்புக்ல பெரிய பேராகிராஃபா போட்டிருந்தாங்க. படிக்க படிக்க ஆமால்ல அப்படின்னு தோணுச்சு. என்னன்னு பார்த்தலாமா? அந்த காலத்துல அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு குழம்பு காய் அல்லது இட்லிக்கு மிளகா பொடி அந்த மாதிரி போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், அமெரிக்கன், இத்தாலி, சைனீஸ், நார்த் இந்தியன், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு எல்லாமே செய்ய தெரிஞ்சிருக்கணும். வெரைட்டியா ஸ்கூலுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூலுக்கு யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ் எல்லாத்துக்கும் டிராப் பண்றதுக்கும் பிக்கப் பண்றதுக்கும் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் யாருமே செய்யாத ப்ராஜெக்டா தேடி தேடி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம 10th படிச்ச சம்ஸ் எல்லாம் 3வது படிக்கிற நம்ம பசங்களுக்கு சொல்லித்தர தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் 12th படிக்கிற பசங்க வீட்டில் இருந்தா நீட் பண்ணலாமா, வேற ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹஸ்பண்ட்க்கு ஸ்லிம்மா மாடர்னா இருக்கணும். அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மியில அரைச்சி வைக்கிற மிளகா சட்னியும் தெரிஞ்சிருக்கணும். ஐபோன்ல இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபஷனலா அட்வைஸ் பண்ற பிஏவாவும் நம்ம இருக்கணும். அடுப்படியில் வேலை செய்யற ஆயாவாவும் இருக்கணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்கணும். நாட்டு வைத்தியமும் தெரிஞ்சிருக்கணும். நெத்தியில குங்குமம் போட்டு வச்சு மல்லிகைப்பூனும் மங்களகரமா இருக்கணும். மாடர்ன் ட்ரெஸ்லயும் கலக்கணும். வீடு மியூசியம் மாதிரி வச்சுக்கணும். எவ்வளோ வேலை செஞ்சாலும் டயர்டே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு போனை கையில் எடுத்தா எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் அப்படின்னு பேச்சு கேட்கிற பொறுமைசாலியாவும் இருக்கணும். இங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னா பின்னால 100 கை இருக்கணும். சோ இந்த காலத்துல தேவை அம்மாங்கிற பேர்ல ஆளை நாள் அழகுராணி தான். நம்ம டெய்லியும் அப்பப்போ புலம்புறத ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க ஒரு பெரிய பேராகிராஃபா. சிலது ஆமால அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில டைம் யோசிச்சு பார்த்தா அந்த காலத்துல விட இப்ப நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த காலத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. அட்லீஸ்ட் நமக்கு தோணுறத பேசுறதுக்குனாச்சும் ஃப்ரீடம் இருக்கு. யாரெல்லாம் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.